இன்னைக்கு வந்து சிட்டுக்குருவி வந்து அழிஞ்சுக்கிட்டே இருக்கு தெரியுமா? முன்னாடிலாம் நிறைய இருந்தது நம்ம கிராமத்துல நகரத்துல, இப்ப ஒன்னா அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன் அழிஞ்சுது? ஏன் அழிஞ்சுது? அதுக்கு தங்கறதுக்கு சரியான பாதுகாப்பு இல்லாததுனால குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால என்ன ஆகுதுன்னா நிறைய சுற்றுச்சூழல் பாதிப்பு வருது. இது என்னது? நம்ம வீடு இருக்கா, வீட்டுக்குள்ள நம்ம என்னெல்லாம் வச்சிருக்கோம், தனியா பெட்ரூம் இருக்கு, அதுக்கு மேல கட்டில் இருக்கு, இல்லைன்னா பாய் போட்டு கொடுக்குறோமா, அப்படியே வீட்டுல போய் பண்ணிக்கிறோம் இல்ல. அதே மாதிரி இதுக்கு வந்து பாதுகாப்புக்காக நம்ம என்ன பண்றோம், ஒரு கூடு வந்து வைக்கிறோம். சரியா? அது என்ன பண்ணோம், இது வந்து பாதுகாப்பான்னு சொல்லிட்டு வந்து பார்த்து இதுக்குள்ள அது ஒரு கூடு கட்டி என்ன பண்ணோம், முட்டை வைக்கும். ஒரு சிட்டுக்குருவி வந்து எத்தனை முட்டை வைக்கும் தெரியுமா? தெரியுமா? 3ல இருந்து 5 முட்டை வைக்கும். 1 அமுக்கணும். நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் 1 அமுக்கணும், அடுத்து 2 அமுக்கணும், அடுத்து 3, அடுத்து 4 அமுக்கிட்டு இப்படி உள்ளார பிரஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடுது, லாக் ஆயிடும். பாக்ஸ் லாக் ஆயிடுதா? அடுத்து மேல இந்த 2 சைடு இது பண்ணி இத மாட்டிட்டீங்கன்னா இப்ப என்ன, கூடு ரெடி. பின்னாடி 2 ஓட்டை இருக்கா, இது எதுக்கு, ஆணி அடிச்சு இத வந்து மாட்டினால கயிறு கட்டி ஸ்ட்ராங்கா வந்து தொங்க விட்டுடணும். குருவி என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வந்து இத வந்து பார்க்கும், இது வந்து பாதுகாப்பான்ட்டு. சரியா? பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், உள்ளார வைக்கல் வச்சு முட்டையிடும். வந்து பார்க்கும், தங்கும், அதுக்கப்புறம் முட்டையிடும். முட்டையிட்டு என்ன பண்ணும், அதை பாதுகாக்கும். பாதுகாத்த பிறகு அந்த குஞ்சு வெளியில வந்த பிறகு ஓரளவுக்கு குஞ்சு பறக்கிற அளவுக்கு வந்தாலும் அந்த குஞ்சு பறந்து போயிடும். சரியா? திரும்ப வந்து இந்த குருவி என்ன பண்ணும், திரும்பி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு தன்னோட இணக்கத்தை அதிகப்படுத்தும். அப்படி பண்ண முடியுதுன்னா ஆகும், சுற்றுச்சூழல்ல நிறைய பாதிப்புகளை நம்மளால குறைக்க முடியும். சரியா? அதனால நம்ம என்ன பண்றோம், சிட்டுக்குருவியை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கூடு வந்து நம்ம கொடுத்து மாணவர்கள் மத்தியில, பொதுமக்கள் மத்தியில நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம்.